ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு வீட்டில் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறி அதன் பின் விளக்கை ஏற்றுங்கள். வீட்டில் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் கவனித்து பாருங்கள். அதாவது நாம் அனைவருமே வீட்டில் விளக்கை காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ அல்லது 2 நேரத்தில் கூட சிலர் விளக்கை ஏற்றி கொண்டுதான் வருவார்கள். அது மிகப்பெரிய நன்மைகளை நமது வீட்டில் இருப்பவர்களுக்கும், அதாவது நமது வீட்டில் இருப்பவர்களுக்கு எந்தவித நோய்களும், அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருப்பதற்கும் நாம் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் வீட்டில் விளக்கேற்றுவதனால் நமது குடும்பமும் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு விளக்கை வெறும் காலை மாலை என்று 2 வேளையிலும் ஏற்றி நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறாமல் ஏற்றி வந்தீர்கள் என்றால் அதில் ஒரு பயனுமே கிடையாதுங்க. நீங்கள் காலை நேரத்தில் விளக்கேற்றுபவராக இருந்தாலும் பரவாயில்லை, மாலை நேரத்தில் விளக்கேற்றுபவராக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் எப்பொழுது விளக்கேற்றினாலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் விளக்கை ஏற்றி வர வேண்டுமோ அப்படி விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகாக நீங்கள் சில செயல்களை எல்லாம் செய்யவே கூடாதாங்க. பெண்கள் விளக்கை ஏற்றியதற்கு அப்புறமாக தலை சீவக்கூடாதாங்க. அது மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது யாருக்காவது காசு பணங்கள் கொடுக்க கூடாதாங்க. அப்படி காசு பணங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாகவே கொடுத்து விடுங்கள். விளக்கு ஏற்றியதற்கு அப்புறமாக வீட்டில் யாருமே உறங்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் பெண்கள் விளக்கேற்றிய உடனே விளக்கை அணைப்பதற்கு முன்பாகவே வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. யார் கூப்பிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி அதன் பின் அதனை அணைத்ததற்கு அப்புறமாகத்தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டுமாங்க. முக்கியமாக நீங்கள் விளக்கு ஏற்றியதற்கு அப்புறமாக அந்த எண்ணெயில் ஏதாவது தூசிகள் ஏதாவது இருந்தது என்றால் அதை விளக்கை நீங்கள் அணைப்பதற்கு முன்பாகவே அந்த ஒரு தூசியை உங்களது கைகளை விட்டு நீங்கள் அந்த தூசியை எடுத்தீர்கள் என்றால் இது ஒரு தரித்திரத்திற்குரிய அறிகுறியாக இருக்குமாங்க. இதனால மிகப்பெரிய கஷ்டங்களும் மிகப்பெரிய பிரச்சனைகளும் உங்களது குடும்பத்திற்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். நீங்கள் எப்பொழுது விளக்கேற்றினாலும் அந்த ஒரு எண்ணெயில் தூசிகள் இருந்தது என்றால் நீங்கள் எப்பொழுது விளக்கை அணைக்கப் போகிறீர்களோ அணைத்ததற்கு அப்புறமாகத்தான் அந்த தூசிகளை நீங்கள் அகற்ற வேண்டுமோ. எனவே மறந்தும் கூட இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் விளக்கேற்றியதற்கு அப்புறமாக செய்து விடாதீர்கள். இதனால் மிகப்பெரிய கஷ்டங்கள் உங்களது குடும்பத்திற்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். விளக்கேற்றுவதற்கு முன்பாக என்ன ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் என்று பார்த்து விடுவோம். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே. இதுதான் அந்த ஒரு மந்திரம். நீங்கள் விளக்கை ஏற்றியதற்கு அப்புறமாக இந்த விளக்கை ஏற்றுவதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை கிட்டத்தட்ட 11 முறைகளோ 7 முறைகளோ உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ, உங்களுக்கு எத்தனை முறைகள் கூறுவதற்கு டயமானது இருக்கிறதோ அத்தனை முறைகள் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் விளக்கை ஏற்றுங்கள். விளக்கை ஏற்றிவிட்டு நாம் செய்யக்கூடாது என்று கூறிய தவறுகளை எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருங்கள். உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் இருக்க சொல்லுங்கள். அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக விளக்கை ஏற்ற சொல்லுங்கள். அப்பொழுதுதான் விளக்கேற்றுவதற்கான பலனானது அவர்களுக்கு கிடைக்கும், அல்லது ஒரு பலனுமே கிடைக்காமல் போய்விடும் என்பதை அவர்களுக்கும் நீங்கள் நினைவூட்டுங்கள். அப்புறமாகத்தான் அந்த தூசிகளை நீங்கள் அகற்ற வேண்டுமோ. எனவே மறந்தும் கூட இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் விளக்கேற்றியதற்கு அப்புறமாக செய்து விடாதீர்கள். இதனால் மிகப்பெரிய கஷ்டங்கள் உங்களது குடும்பத்திற்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். விளக்கேற்றுவதற்கு முன்பாக என்ன ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் என்று பார்த்து விடுவோம். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே. இதுதான் அந்த ஒரு மந்திரம். நீங்கள் விளக்கை ஏற்றியதற்கு அப்புறமாக இந்த விளக்கை ஏற்றுவதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை கிட்டத்தட்ட 11 முறைகளோ 7 முறைகளோ உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ, உங்களுக்கு எத்தனை முறைகள் கூறுவதற்கு டயமானது இருக்கிறதோ அத்தனை முறைகள் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் விளக்கை ஏற்றுங்கள். விளக்கை ஏற்றிவிட்டு நாம் செய்யக்கூடாது என்று கூறிய தவறுகளை எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருங்கள். உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் இருக்க சொல்லுங்கள். அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக விளக்கை ஏற்ற சொல்லுங்கள். அப்பொழுதுதான் விளக்கேற்றுவதற்கான பலனானது அவர்களுக்கு கிடைக்கும், அல்லது ஒரு பலனுமே கிடைக்காமல் போய்விடும் என்பதை அவர்களுக்கும் நீங்கள் நினைவூட்டுங்கள்.